மகர ராசி, மகர லக்னம் அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுகிறேன். மகரத்துக்கு சனீஸ்வர பகவானுடைய வக்ர கிரக பயிற்சி பலன்கள். சனி பகவான் ரெட்ரோகிரேட் ஆகி 4ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் ஆல்மோஸ்ட் ஜூலை 26 ஸ்டார்ட் ஆகி டிசம்பர் மந்த் 13 வரையும் ரெட்ரோகிரேட் ஆகி பயணிக்க போகிறாரு 4ஆம் இடத்துல. இது எப்படி இருக்க போகுது மகர ராசி மற்றும் மகர லக்னத்துக்கு நிச்சயமாக பார்க்கலாம். மகர ராசி இன்னைக்கு என்ன ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க? மகர ராசி சனீஸ்வர பகவானுடைய செல்ல பிள்ளைகள். அவருக்கு 2 வீடு இருந்தாலும் மகரத்தில் அவர் ஆட்சி பலம் பெறாரு. இங்கே குருவோடைய அம்சமும் இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா செவ்வாயோடைய அம்சமும் இருக்குது. ப்ளஸ் சனீஸ்வர பகவானுடைய அம்சமும் இருக்குது. இப்போ இவங்க 3 பேருடைய ஆற்றல் அப்படிங்கிறது மகரத்தை பொறுத்தவரையும் அதிகமாக இருக்குது. ஸோ மகரம் அப்படிங்கிறது எப்போவுமே ஸ்டேபிள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மிங்க. ஊருக்காக உழைத்த உத்தமர்கள் மகர ராசி. தனக்கு என்ன தேவை அப்படிங்கிறது தெரியாது. எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் கொடுத்த ஒரு வள்ளல், கொடை வள்ளல் அப்படிங்கிற சொல்லலாம். சனீஸ்வர பகவான் என்ன பண்ணுவார்? மெதுவாக மூவிங் பிளானட். அப்போ அவங்க ராசியில் பொறுத்தவரையும் பிறந்தவங்க எல்லாருமே மெதுவாக நான் க்ரோ ஆகிற மாதிரி இருக்குது மேடம். என் கூட இருக்கவங்கெல்லாம் க்ரோ ஆகிட்டே இருக்காங்க. என்னால் கரியர்லேயும் ஃபோக்கஸ் பண்ண முடியல, பர்சனல் லைஃப்லேயும் அவ்வளோக்கா பெருசாக ஒரு க்ரோ ஆகலை அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள். ஒரு எந்த ஒரு விஷயத்தையுமே சீக்கிரம் நடக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்லோனினஸ், நிறைய ஸ்லோ அப்படிங்கிறத இந்த மகரத்தை பொறுத்தவரையும் அதிகமாக ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன், என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு வருட கிரகமும் மகரத்தை பொறுத்தவரையும் பெருசாக சப்போர்ட்டிவ் அப்படிங்கிறது இல்லை. மகரத்தை பொறுத்தவரையும் பாருங்கள், 8ல் கேது, இத்தனை நாளாக ஜூபிட்டர் 5ஆம் பாவகத்தோடு சம்மந்தப்பட்டிருந்தார். இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா 5, 6 சம்மந்தப்பட்டு இன்றைக்கி 7ஆம் இடத்துல இருக்கார். இப்போ சனீஸ்வர பகவான் மாற்றத்துக்கான 3ஆம் இடத்துல இருந்தார். மகரத்தை பொறுத்தவரை 3ஆம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப ஆவரேஜான பலன்கள் தான். இந்த குரு பெருசாக பார்த்தீங்கன்னா மகரத்துக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணனதா சரித்திரமே இல்லை. நிறைய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் தான் அதிகமாக பண்ணியிருப்பார் குரு. ஸோ குரு அப்படிங்கிறவர் பெருசாக சப்போர்ட் பண்ணல. ராசியிலே நீசம் அடையக்கூடாது. அந்த பணத்தை நினச்சி ஒரு நாட்களும் நீங்கள் வருத்தப்படுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் கொடுத்துருப்பார் குரு. ஸோ நிறைய கரியர் ரிலேட்டடு, நாளைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஒரு ஹோப், வேலையை நினச்சி வேலையை சார்ந்த ஒரு பயம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு இன்றைக்கி இந்த மகரத்து. 2ஆம் இடத்துல ராகு. பேசுனீங்கன்னாவே ப்ராப்ளம் தான். ஸோ அதுக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஒரு பிரச்சனைக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஒரு பிரச்சனைலாம் அந்த இடத்துல கூட்டிகிட்டு உங்களை உட்கார வச்சு அந்த கூண்டில் நிற்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். பிறந்த கால ஜாதகத்தில் உங்களுக்கு இன்றைக்கி கேது தசா புத்தி இருந்ததுன்னா இதை விட ஒரு கொடுமையான டைம் பீயிங் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்திருக்காது. அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டம். பிறந்ததுலேருந்தே பார்த்திங்கன்னா கடகம் எப்படி, அதே போல் தான் மகரம். அடுத்தவங்களுக்காகவே வாழ்ந்து நீங்கள் தாங்க லோன் போட்டு அடுத்தவங்களுக்கு எடுத்து கொடுக்குறீங்க. உங்களுடைய பேரில் லோன் போட்டு நீங்கள் கட்டிகிட்டு இருக்கிறவங்க, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிவிட்டு ஓரமாக இன்றைக்கி ஒதுங்கி இருக்கிறவங்க, அந்த பணத்தோட அருமை தெரியாமல் இருக்கீங்க. இருக்கும்போது எல்லாத்துக்கும் வாரி கொடுத்த வள்ளல் யாருன்னா மகரம் தான். இன்றைக்கி பாருங்கள், 10 வருஷம் 15 வருஷம் ஒரே இடத்துல வேலை செய்கிறீங்க. அந்த இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் கேட்டிருக்கீங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. அவங்க என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கலாம், அவங்கக்கிட்ட போய் எதிர்த்து பேசிட்டு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இன்றைக்கி உங்கள் ராசியை பொறுத்தவரை. நீங்கள் அவ்வளோதாங்க, நீங்கள் சாஃப்ட், நீங்கள் ரொம்ப காம் டைப். அதனால் பணம் சார்ந்த விஷயத்தில் மகரத்தை பொறுத்தவரை இன்னொருத்தருக்கு கண்டிப்பாக ஒரு கைடன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவைப்படும். என்றைக்குமே வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மாற்றம் வேணுமா, கைடன்ஸ் சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா சனீஸ்வர பகவான் தானே, மெதுவாக போய்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுப்பார். அதனாலே அப்படியே கரியரு, ஃபினான்ஷியல் ரிலேட்டடு, ஒரு இடம் ரிலேட்டடு, வீடு ரிலேட்டட், ராசிக்கு 4ஆம் இடத்துல போய் நீசமாகக்கூடிய கிரகம் சனீஸ்வர பகவான். அப்போ என்ன, வீட்டின் மேலே உங்களுக்கு அருமை தெரியாதுங்க. மகரத்தை பொறுத்தவரையும் வாடகை வீட்டில் இருந்தால் என்ன, சொந்த வீட்டில் இருந்தால் என்ன, ரெண்டும் ஒரே மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். அதனாலே இன்றைக்கி எல்லாத்துக்கும் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இன்றைக்கி ஓரமாக இருக்கீங்க. அதுதான் இன்றைக்கி ஒரே பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த நேரத்தில் 3ஆம் இடத்துல இருக்கிற நிறைய மாற்றத்துக்காக ஓடி இருக்கீங்க. அந்த மாற்றம் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. நீங்கள் மட்டும்தான் ஓடி இருக்கீங்க, மற்ற எல்லா வேலையும் அப்படியே இருந்திருக்கு. இந்த நேரத்தில் 4ஆம் இடத்துக்கு போய் ரெட்ரோகிரேட் சனீஸ்வர பகவான் ரெட்ரோகிரேட் ஆகி என்ன பலன் கொடுக்க போகிறாரு. மகரத்தை பொறுத்தவரை 2ல் ராகு இருக்காரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைக்கி எப்படி இருக்க போகுது நிச்சயமாக பார்க்கலாம். மகரத்துக்கு 4ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான். இது ஃபஸ்ட்டு பேக் எண்டில் யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு இருக்காரு. அப்போ குரு தான் இங்கே சனீஸ்வர பகவானை ரெசம்பிள் பண்ணுறாரு. அப்போ அந்த குரு பார்த்து சனீஸ்வர பகவான் வக்ரம் அடைஞ்சு இந்த மகரத்தை பொறுத்த வரையும் ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு பலன். கடன் சுமைகள் படிப்படியாக கண்கூடாக உங்களை விட்டு விலகிறத கண்கூடாக பார்க்கலாம். நிறைய கடன் பிரச்சனைகள் மகரம். யார்கிட்டயா சொல்லியிருக்கீங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. இந்த உறவு அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய கடன் சொல்ல முடியாத அளவுக்கு கடன் வாங்கியிருக்கீங்க. ஸோ அந்த உறவு சார்ந்த கடன் விஷயங்கள் எல்லாமே இனி படிப்படியாக கிளியர் ஆக போகுது. அதே போல் மகரத்தை பொறுத்தவரை பிஸ்னஸ் பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணணும்
அப்படின்னு ரொம்ப போட்டி போட்டுட்டு இருக்கீங்க. 3ஆம் இடம் அப்படிங்கிறது போட்டி ஸ்தானம் தான். இப்போ 3ஆம் இடத்துல இருக்கிறவங்க முட்டி மோதி பார்க்கலாம், ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் அப்படிங்கிறது இருந்திருக்கு. அந்த ஃபீல்டுக்குள்ளார என்டர் ஆயிருப்பீங்க. அதை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போக முடியாமல் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் அப்படிங்கிறது ஆயிட்டுருக்கும். இப்போ இனி இந்த வக்ரம் ஆகி 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன கொடுக்க போகுது? ஃபஸ்ட்டு நிறைய கரியர் ரிலேட்டடில் ஒரு பாசிட்டிவ், பிஸ்னஸ் ரிலேட்டட் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேஜிலேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறது கண்கூடாக பார்க்கலாம். எனக்கு பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது சப்போர்ட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய மனக்குழப்பங்கள் மகரத்தை பொறுத்தவரையும் இருக்குது. இனி அந்த விஷயங்கள்லாம் மாறப்போகுது. ரீசெண்ட் டைமில் நான் பார்க்கக்கூடிய ஜாதகம் சொல்லி ஆகணும். உங்ககிட்ட சொன்ன பிஸ்னஸ் அப்படிங்கிறத நீங்கள் பண்ணக்கூடாது, பண்ணால் நீங்கள் பாதிப்படைவீங்க. அரௌண்டு 2022லேயே சொன்னோம், 2025ல் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் அப்படிங்கிறது இல்லை மேடம். என்னோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 5 to 6 இயர்ஸ் எங்களோட ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்காங்க. என்னுடைய ஒய்ஃப் என்னை விட்டு பிரிஞ்சும் கூட இந்த பிஸ்னஸ் நான் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்னால தான் நான் இன்றைக்கி இந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவிட்டியோடு இருக்கேன். ஸோ உங்களுக்கு டைம் வந்து வரக்கூடிய டைம் இப்போ நீங்கள் பண்ணலாம், பிஸ்னஸ் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் வரக்கூடிய டைம் நெகட்டிவாக இருக்குது. ஸோ பிஸ்னஸை ஸ்டாப் பண்ணுங்க அப்படிங்கிறது கிளியராக நம்ம இண்டிகேஷன் பண்ணியிருந்தோம். அப்போ அவர் என்ன பண்ணார்? அந்த பிஸ்னஸை ஸ்டாப் பண்ணாமல் தொடர்ந்து நடத்திட்டு வந்துகிட்டே இருந்தார். ஸோ 2024 மறுபடியும் ஜாதகத்தை பார்த்தாரு. அப்போ மறுபடியும் இண்டிகேஷன் பண்ணும், ஸ்டாப் பண்ணுங்க தயவுசெய்து, இல்லைனா கடன் ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறது. இப்போ கரெக்டாக அந்த டைம் வந்துச்சு. அவங்க கூட இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு எதிராக செயல்பட்டு அந்த பிஸ்னஸ்லேருந்து அவங்கள வெளியே ஏற்றி அவங்க ஒரு மெசேஜ் அனுப்புகிறாரு. அதை வந்து அந்த பார்ட்னர்ஸ் வந்து படிக்கிறதுக்கே ஒரு 6 hours 7 hours அப்படி ரொம்ப அசால்ட்டாக எல்லா வேலையும் உழைப்பாளி தானே இந்த ராசி. ஸோ உழைப்புக்கு பெயர் போன ராசி. எல்லா விஷயத்தையுமே இவருடைய உழைப்பு எல்லாமே இன்றைக்கி எல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி அவங்களுடைய மெசேஜை ரீட் பண்ணாமல் கிட்டத்தட்ட அவரே வாலண்டியராக இந்த பிஸ்னஸ்லேருந்து நான் விலகிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இவ்வளோ லட்சம் லாஸ் இருக்குது, நீ அதை ஏற்றுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அந்த லாஸையும் ஏற்றுக்கிட்டு இன்றைக்கி வெளியே வந்துட்டார். அப்போ அவரை நம்மகிட்ட மறுபடியும் ஜாதகம் பார்க்க வர்றாரு. அவர்கிட்ட நம்ம என்ன இண்டிகேஷன் பண்ணணும்? இவ்வளோ ₹1,00,000 லாஸ் இருக்குங்க சார் உங்களுக்கு, அந்த லாஸை நீங்கள் இன்றைக்கி ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆமாம் மேடம், இன்றைக்கி லாஸை ஃபேஸ் பண்ணிவிட்டேன். நீங்கள் அன்றைக்கே சொன்னீங்க பிஸ்னஸை ஸ்டாப் பண்ண சொல்லி, இருந்தாலும் நம்ம கேட்கல, அந்த பிஸ்னஸை நடத்தினா இன்றைக்கி வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ எந்த ஒரு விஷயமே பிறந்த கால ஜாதகம் அவரோட கிளியர் கட்டாக இண்டிகேஷன் பண்ணிச்சு. அவர் அந்த விஷயம் போய் அப்படிங்கிறது நெகட்டிவாக. அப்போ இன்றைக்கி டிரான்சிட் அப்படிங்கிறது இன்றைக்கி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு காத்துட்ருக்கா? எஸ். ராசிநாதன் 4ஆம் இடத்துக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நீ இதில் இன்வெஸ்ட் பண்ண, நான் பண்ணிக்கலாம், நான் பார்த்துக்கலாம் இந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறது பார்ட்னர்ஷிப் நிறைய பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க கூட யார் பெஸ்ட்டு, என்ன விஷயங்கள் உங்களோட பிறந்த கால ஜாதகத்தில் இருக்குது, ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் சூட் ஆகுதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அது எந்த விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் பிஸ்னஸுக்கு போங்க. அந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஒரு தலை சிறந்த ஒரு யோகத்தை லாங் டைம் பேஸ் அப்படிங்கிறதுல கண்டிப்பாக கொடுக்கும். இன்றைக்கி 4ஆம் இடம் சம்மந்தப்படும் போது ஹெல்த் இஷ்யூஸ் அம்மாவுக்கு பொறுத்தவரையும் சொல்லிட்டே ஆகணும். உங்களுடைய மகர ராசியை பொறுத்தவரையும் அவங்களோட அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. அந்த ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் இனி இத்தனை நாளாக இருக்கக்கூடிய பாதிப்புகள்லாம் இனி விலக போகுது. மேஷம் தலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இப்போ அது தலையில் வந்து பார்த்திங்கன்னா கேது சாரத்துக்கு தான் ஃபஸ்ட்டு வருவார். அப்போ நரம்பு சம்மந்தப்பட்ட தலை ப்ளஸ் நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த மகரம் ரொம்ப அதிகமாக ஃபேஸ் பண்ணியிருக்கு. ரொம்ப தலை வலிச்சுட்டே இருக்குது, திடீர்னு பேச தலை வலிக்குது, 1 hour 2 hours விடாமல் தலை வலிக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த நேரம் கண்டிப்பாக நீங்கள் மருந்து அப்படிங்கிறத எடுத்தே ஆகணும். ஆயுர்வேதிக் ப்ளஸ் யுனானி இந்த 2 மெடிசனில் ஏதாவது ஒரு மெடிசனில் கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த சாட்டர்னுடைய இம்பேக்ட்லேருந்து படிப்படியாக நீங்கள் மீண்டு வெளியே வரதை பார்க்கலாம். ஸோ அடுத்த பாசிட்டிவ்னா கடன் சார்ந்த பிரச்சனைகள், கடன் சார்ந்த தொழில் நடத்திட்டு இருக்கேன், தொழிலுக்காக கடன், கடனுக்காக தொழில் தான் இன்றைக்கி மகரம் அதிகமாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கடன் சார்ந்த தொழில் பிரச்சனைகள் எல்லாமே உங்களை விட்டு வெளியே வரது, அந்த கடனுக்கு ஒரு சோர்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு இல்லைன்னா இந்த பிஸ்னஸ்க்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு முடிவு என்ன, இந்த எண்ட் என்ன, இந்த ஃபுல் ஸ்டாப் என்ன, அடுத்தது இதைய கேரி ஃபார்வர்ட் பண்ணுறதுக்குண்டான விஷயங்கள்லாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு இந்த நேரம் நீங்கள் போட்டதுக்கு உண்டான எஃபர்ட்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் போகுது. அதே போல் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், யார் மேடம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க எங்களோட குழந்தைகளுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு சாட்டன் அப்படிங்கும்போது எல்டர்ஸ், அதே போல் டீச்சர்ஸ். ஸோ ரொம்ப நாளாக டீச்சர்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்டுகிட்டே இருக்கேன், அவங்க புக்ஸ் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க, அல்லது அவங்க வந்து கைடன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோர்ஸ் நீங்கள் போங்க அப்படிங்கிறப்ப யார்கிட்ட சப்போர்ட் கேட்டால் எங்களுக்கு கரெக்டாக இருக்கும், இந்த கோர்ஸ் நான் செலக்ட் பண்ணிட்டேன், இந்த கோர்ஸுக்கு உண்டான வேலிடேஷன் எப்படி இருக்க போகுது, நான் இது படிக்கிறதுனால எனக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமா, யார் எனக்கு சப்போர்ட் கைடன்ஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி கேள்விகளுக்கு நிச்சயமாக சனீஸ்வர பகவான் குறிக்கக்கூடிய எல்டர்ஸ், பெரியப்பா, இந்த மாதிரி நபர்கள் எல்லாமே உங்களுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி, மெடிசன் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி, அதே போல்
மகரத்தை பொறுத்தவரையும் இன்னைக்கு உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நீங்கள் மறந்துட்டீங்க. அதனாலயே இன்னைக்கு முழுக்க முழுக்க இன்னைக்கு ஒரே ஒரு பிரச்சனை உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உறவு ரீதியும், பொருளாதாரம் ரீதியும் தான். நீ யாரு அப்படின்னு கேட்குற மாதிரி தான். மத்தவங்க இன்னைக்கு உங்ககிட்ட எல்லாத்தையும் வாங்கிட்டு உங்களோட பொருளாதார உதவி, ஃபினான்ஷியல் ரிலேட்டடு உங்ககிட்ட என்னென்ன உதவிகள் வாங்க முடியுமோ வாங்கிட்டு, நீங்க யாரு அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான். அந்த விஷயங்கள் எல்லாமே ஆல்ரெடி நீங்க ஃபேஸ் பண்ணிட்டீங்க. இனி இது 2ஆம் இடத்துக்கூடிய ராகுவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜென்ம சனி தாக்கத்த விட இந்த ராகுவோடைய தாக்கம் ரொம்ப அதிகமா இருந்தது. இந்த ப்ராப்ளம் எல்லாம் ஆல்ரெடி நீங்க ஜென்ம ராகுவே பார்த்துட்டு வந்துட்டீங்க. அடுத்தது வர காத்துட்டு இருக்காரு. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அடுத்து ஜென்ம ராகுக்கு வர காத்துட்டு இருக்காரு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் படிப்படியா இந்த கடன் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இப்பவே கிளியர் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா மறுபடியும் அதையே தலை தூக்குறதுக்கு உங்களுக்கு மறுபடியும் ரெடியா இருக்கும். ஏன்னா அடுத்து ஜென்ம ராகு வராரு. ஸோ அதனால பயப்பட வேண்டாம். சனீஸ்வர பகவானுடைய பெயர்ச்சி பலன்கள் உங்களுக்கு ஒரு தலை சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கறதுக்கு தான் காத்துட்ருக்கு. 4ஆம் இடம் மேஷம் சம்மந்தப்படுறதுனால நீங்கள் திருவண்ணாமலையில் போய் தீபம் ஏற்றி தொடர்ந்து ப்ரேயர்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. அதனால இது உங்களுக்கு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்தே இல்லை. புதிய தொழில் தொடங்குறதுக்கும் சரி, இருக்கக்கூடிய தொழிலை விரிவுபடுத்துறதுக்கும் இந்த டிரான்சிட் பீரியட் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கிறதுல எந்த ஒரு பயமும் உங்களுக்கு தேவைப்பட வேண்டியதில்லை. ஸோ மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.